வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டோட வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்குறோம். லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். ஓகே, இப்போ கோல்டோட மந்த்லி சார்ட்ல இருக்கிறோம் நம்ப. ஓகே, இது பார்க்கும்போது கோல்டு ஒரு ப்ரீவியஸ் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் குடுத்துருக்கு. ஸோ பை ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கோல்டு நல்ல ஒரு பை ஆச்சு லாஸ்ட் வீக்கு. அது மட்டும் இல்லாம வாருடைய சினாரியோலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால பை ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அது பை ஆகுமா இல்லை செல் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, மந்த்லி சார்ட் பார்த்து பண்ணுற அளவுக்கு ட்ரேடர்ஸ் நம்ம பெரிய இந்த அளவுக்கு பெரிய அப்பாட்டக்கர் இல்லை. ஐ மீன் பெரிய ட்ரேடர்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வீக்லி பார்த்துருவோம். வீக்லி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம சொன்னது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பார்க்கறது நல்லது. லாஸ்ட் வீக் நம்ம சொன்னோம் கோல்டு பை தான் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டும் 1915 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மேபி ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இனி அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போது வீக்லி கேண்டில் பார்க்கும்போது அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் கொடுத்துருக்கு. அதாவது பின்பார்னு சொல்லலாம், ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம், செல் கேண்டில்னு சொல்லலாம், ரிஜெக்ஷன் கேண்டில்னு சொல்லலாம். எந்த மாதிரி வேணால் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுருக்கலாம். ஸோ மேபி ஒரு அழகான ஒரு செல் கேண்டில் கொடுத்துருக்கு இந்த கேண்டில். ஓகே, லாஸ்ட் வீக்கு. ஸோ இந்த வீக் நம்ம செல் போகலாமா, டேரெக்டாக செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். ஸோ எப்படிங்கிறது பார்த்துருவோம். சரிங்களா, டெய்லி அனலைசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ மார்க்கெட்டில் இப்போ நம்ம பை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தாங்க. இப்போது என்ன சொல்கிறது, ஒரு வார் சினாரியோ எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகே, பட் இப்போ நம்ம பை பண்ணுறது ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான மெத்தட்னு வச்சுக்கலாமே. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் ஒரு ஹை ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பை பண்ணுறதுங்கிறது இப்போ பண்ணக்கூடாது. பை பண்ணலாம், பட் இந்த ஏரியாவில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறேன். ஸோ செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா நம்ம செல் எடுக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு பக்கம். சரி, ஓகே, அப்படி பை பண்ணுறதா இருந்தால் எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதால் லாஸ்ட் வீக்லேயே நான் அது சொல்லிட்டேன். 1850 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒரு, ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு பெரிய லாங் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ண ஒரு ஏரியா அது. ஒரு வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ அதை டெஸ்ட் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஸோ இந்த இடத்துல டெசிஷன் எடுக்கணும். 1850 லெவலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த லெவலில் மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எகெயின் பை ஆகிறதுக்கு, அதாவது மார்க்கெட்டிங் ஃபாலோ ஆகிட்டு எகெயின் பை ஆகிறதுக்கு தான் சான்சஸ். பட் இந்த லெவலில் தான் நம்ம டெசிஷனை எடுக்கணும். ஸோ இந்த லெவலில் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன டெசிஷன் எடுக்குதுங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பை கண்டினியூ ஆகுமாங்க சொல்ல முடியும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு, 1850 லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் 1800 1790 நான் ட்ராப் பண்ணிடுறேன். சாரி, 1790 1760 சம்திங் மார்க்கெட் ஃபால் ஆகிற சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1850 லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டெசிஷன் எடுக்கிறது இந்த ஏரியாவில் தான் டெசிஷன் எடுக்கணும், பை ஆர் செல். இன்கேஸ் இங்கே பை ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் எகெயின் பை ஆகும். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஸோ இந்த இடத்துல டெசிஷனை எடுப்போம். ஸோ எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி தான் லாட் சைஸும் சரி, மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் இந்த வீக்குக்கான ட்ரேடுக்கு. நன்றிகள், வணக்கம்.